நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த கர்னல் திட்டணும்னா விதியையும் காலத்தையும் தான் திட்டணும். அவர் பொண்ணையும் பொண்ணோட ஜாதகத்தையும் தான் குறை சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் முன்னாடி நின்று சத்தம் போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நடந்ததை சொல்லி நான் நல்லவன்னு நிரூபிச்சிருப்பேன். அவங்க பொண்ணு அம்மாவாக்கிட்டு ஏன் நான் தேடி வரலன்னு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் என் தொண்டை வரைக்கும் வந்துச்சு. சொல்ல வேடான்னு விட்டுட்டு வந்துட்டேன். நீ ஏன் அப்படி பண்ண? அதுக்கான காரணத்தை இது வரைக்கும் என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. சொல்லு, அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்ல. இல்ல அருணாச்சலம், உனக்கு தெரிஞ்சா உன் மனசு ரொம்ப வேதனைப்படும். உன்னால அதை தாங்க முடியாது. நீ என்கிட்ட கூட சொல்லாம ஜெயந்தியை தேடி போய் உன் ஆத்திரம் தீர அவளை திட்டி தீத்துருவ. இந்த பாரு பாரதி, அந்த அளவுக்கு உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னு வச்சுக்க, நான் கண்டிப்பா ஜெயந்தி திட்டி தான் தீர்ப்பேன். ஏன் திட்டுறது தப்பா? நீ என் மேல அதுக்காக கோச்சுக்குவியா? இல்ல, நீ என்னோட ஃப்ரெண்ட். என் மேல இருக்கிற பாசத்தினால தானே நீ அப்படிலாம் செய்யற. ஆனா ஜெயந்திக்கு உண்மை தெரிஞ்சா அவளுக்குள்ள இருக்கிற தைரியம் எல்லாம் அவளை விட்டு போயிடும். ரொம்ப சோர்ந்து போயிடுவா. தன்னோட அக்னி பார்வையால எரிச்சு சாம்பலாக்குற கோவத்துல இருக்கிற அவ ஆவியா என்கிட்ட வந்துருவா. ஆமா, தாலி கட்டின அப்பாவி புருஷ ஒரு பக்கம், உண்மையா நேசிச்ச நிரபராதியான காதலன் ஒரு பக்கம். வேதனையில மரணத்தை பத்தி கூட யோசிக்கலாம். இனி ஒரு நாளும் ஜெயந்தி அழவே கூடாது. அவ கண்ணீருக்கு நான் காரணம் ஆகக்கூடாது. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அடுப்படையில என்னையா பண்ணிட்டு இருக்க? அதான் தெரியல, ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்ணாத்தா, இந்த முட்டை இருக்குல்ல, முட்டை. ஆமா. இந்த முட்டை மேல கோழி இப்படி இப்படி அடகாத்துச்சுன்னா இதுக்குள்ள இருந்து உயிரோட கோழி குஞ்சு வரும். இதே முட்டைய இப்படி உடைச்சு இதுக்குள்ள ஊத்தி உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி சூடா இருக்கிற தோசைக்கல்ல ஊத்துனா ஆம்லெட் வரும். ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி! ஆம்லெட் போடுறத கண்டுபிடிச்சிட்ட பாரு. ஏயா, உனக்கு தேவையில்லாத வேலையில நீ எதுக்கியா செய்யற? பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வீட்டுல இதெல்லாம் செஞ்சு வச்சா உனக்கு ஒத்தாசையா இருக்குமேனுதான் இதெல்லாம் செஞ்சேன். யாரு நீ? எனக்கு உதவியா? எப்படி இந்த ஆம்லெட் போட்டா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இந்த ஆம்லெட் எல்லாம் போட்டது தண்ணி அடிக்கிறதுக்கு தானே? என்ன நீ உனக்கு உதவி பண்ண வந்தா இப்படி சொல்லிட்டா? இப்ப நான் என்ன செய்யணும்? நான் தண்ணி அடிக்கணுமா? சரி, இல்லையா? இங்க வாயா, அவன தண்ணி அடிக்க போயிடுறது. இங்க வாயா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன என்ன முக்கியமான விஷயம்? உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்க, அப்புறம் அழியலன்னு சொன்னாங்க, இப்ப திரும்பவும் அழிய போகுதுன்னு சொல்றாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, தான் பொண்ண கண்டுபிடிக்க போறேன்னு அங்க ஒரு ஆள் குதிச்சிட்டு இருக்கான்யா. யாரு? அந்த எழுத்தாளனா? அதே ஆளுதான். அவன் ஃப்ரெண்டு குண்டன்ட்ட பேசினத என் காதால நான் கேட்டேன்யா. அந்த ஆளுக்கு இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இந்த எழுத்தாளனோட எனக்கு பெரிய தலைவலியா போச்சு. அந்த ஆளு நம்மளோட ஆம்லெட்ல மண்ணள்ளி போடாம விடமாட்டான் போல இருக்கு. எங்கடாத்தா, அந்த ஆளு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவானா?
அந்த மாதிரி அந்த ஆள் செய்யாம இருக்கணும்னா நம்ம கண்ணுல விளக்கணைய ஊத்திட்டு அந்த ஆளை வாட்ச் பண்ணணும். அந்த ஆள் மட்டும் தான் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம சாப்பாடுக்கு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். எனக்கு ஒரு சந்தேகண்டி. என்ன? அந்த எழுத்தாளை இதுவரைக்கும் ஜெயந்தி வீட்டு பக்கம் போகாமையே இருக்கான். ஏன் ஜெயந்திய நேர்ல போய் பார்த்து என் குழந்தை எங்க இருக்குன்னு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என் பொண்ணு எங்க இருக்கா, என் பொண்ணு எங்க இருக்கான்னு ஊரு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கான். அவளை நான் கண்டுபிடிப்பேன்னு வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடி. ஷாலினி தன்னோட பொண்ணுங்கிற உண்மைய அவன் கண்டுபிடிச்சிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாய்யா, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அப்பா, வா. ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தீங்களே. ஆமாம்மா, உன் விஷயம்தான். என்னப்பா, என்ன விஷயம்? இந்த மணிபாரதி நம்ம வீடு தேடி வந்துட்டாம்மா. வந்தாள் எதுக்கு இங்க வந்தா? தன்னோட மகளை தேடி வந்திருக்கான் அப்பாங்கிற முறையில. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னோட மகளை தேடி வந்திருக்கான் அப்பாங்கிற முறையில. இல்லாத பொண்ணை நான் அவனுக்கு உருவாக்கி கொடுக்கணுமா? அப்படி நான் செய்யலைன்னா அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அவன் தேடி அலைவானா. தேடி அலைஞ்சா பொண்ணு கிடைச்சிருவாளா? செத்து போன அந்த குழந்தைய அந்த ஆளால தேடி கண்டுபிடிச்சிட முடியுமா? உங்க முன்னாடி வந்து பேசுறதுக்கு அவனுக்கு எப்படிப்பா தைரியம் வந்தது? ஆ? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை பாழாக்கி இருப்பான். அப்படி இருக்கிறவன் தன்னோட பொண்ணை தேடி அலையிறானா? எதுக்குப்பா? ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருந்தா அதையும் இல்லாம பண்ணி தன்னோட கதைக்கு ஒரு கரு உண்டாக்குறதுக்கா? அவன் எப்படி பேசினானோ அதே மாதிரி பேசி நான் அவனை சமாளிச்சிட்டேம்மா. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு பூ போட்டு பூஜை பண்ணுவோமா. ராஸ்கல். நீங்க அவனுக்கு வார்த்தையால பதில் சொல்லிருக்க கூடாதுப்பா. காரி அவன் மூஞ்சில துப்பி இருக்கணும். அவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையாப்பா? எதுக்காக இவ்வளவு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு ஜெயந்தி, நீ ஒருத்தரோட மனைவி, 2 குழந்தைகளுக்கு தாய், ஒரு பொறுப்புள்ள ப்ரொஃபசர். அப்படி இருக்கிற உன்னோட குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு, உங்க எல்லாரையும் வேதனைப்படுத்துறதுக்காகத்தான் அவன் இப்ப இங்க வந்திருக்கான். ஏன்பா என் வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஏன் ஜெயந்தி, மனுஷனோட மனசுல எவ்வளவோ விகாரமான எண்ணங்கள்லாம் வரும்மா. அதுல ஒண்ணு மற்றவங்களை வேதனைப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படுறது. இந்த மணிபாரதி
அந்த மாதிரி ஒருத்தம்மா. அவன் நிச்சயமா கூடிய சீக்கிரம் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வரத்தான் போறான். அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். யாருக்கிட்டம்மா? பிரபாகர் கிட்டயா? ஜெயந்தி, உன்னை உண்மையை மறைச்சுவேன்னு சொன்னது நான் தான். அதையும் இவ்வளவு வருஷமா நீ கட்டி காத்துட்ட. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல உனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலம்மா. அப்படி பிரபாகர் நீ சொல்றத நம்பி உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாருனா நீ அவர்கிட்ட தாராளமா சொல்லுமா. என்னம்மா, உனக்கே நம்பிக்கை இல்லை இல்லையா? என்னால உறுதியா சொல்ல முடியலப்பா. ஆமாம்மா, பிரபாகர் உன்னை காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலம்மா. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் நீ செஞ்ச தப்ப மன்னிச்சு ஏத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. உன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் அவர் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவார்னு எனக்கு தோணலம்மா. நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன்ப்பா. ஆனா இன்னொருத்தரோட குழந்தைய வயித்துல சுமந்திருப்பேன்னு அவர் இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டாரு. என்னால அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதுப்பா. ஒருவேளை அந்த ஆள் அவரை தேடி வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாருன்னா அவர் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் என் முடிவை தேடிப்பேன். அம்மா, அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாராம்மா? என்னம்மா பண்றது? சாந்தி அடையாத ஆவி பேயா அலையிற மாதிரி அவன் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். உன் வாழ்க்கையை பாழாக்கனாதான் அவன் திருப்தி அடைவான் போல இருக்கு. அந்த குழந்தை மட்டும் உயிரோட இருந்திருந்தா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேம்மா. அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்திருப்பேன். என்ன பண்றது? கடவுள் அந்த குழந்தை கூட எனக்காக விட்டு வைக்கலையே. அம்மா, அந்த ஆள் குழந்தையை தேடித்தானே வந்திருக்கான். ஒருவேளை குழந்தைய பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சிருக்குமோ? அப்படி ஏதாவது கிடைச்சிருக்காமா? உன்கிட்ட அப்பா ஏதாவது சொல்லிருக்காரா? எத்தனையோ தடவை அப்பா கிட்ட கேட்டதுக்கு பதில் கிடைக்கல. ஒருவேளை நமக்கு தெரியாம அந்த குழந்தை வேற யாருக்காவது. ஒருவேளை ஜெயந்தியோட வாழ்க்கைக்காக அந்த குழந்தை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு இப்ப மறைக்கிறாரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை ஜெயந்தியோட வாழ்க்கைக்காக அந்த குழந்தை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு இப்ப மறைக்கிறாரா? அம்மாடி,
இந்த மாதிரி சந்தேகங்களை உங்க அப்பா கிட்ட பல தடவை கேட்டிருக்கேம்மா. இல்லாத குழந்தைய பத்தி அவர் என்னமா சொல்லுவாரு? ஜெயந்தி கண்ணா, இப்ப அந்த குழந்தை உயிரோட இருக்குன்னே வச்சுக்க. உன் பையன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு நீயும் பாட்டியாக போற. இந்த சூழ்நிலையில அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவ மேல உன்னால பாசம் காட்ட முடியுமா? உன் பொண்ணுன்னு சொல்லி அவளை பக்கத்துல தான் வச்சுக்க முடியுமா? அதுக்கு உன் புருஷனும் பிள்ளைங்களும் விடுவாங்களாம்மா? நல்லா யோசிச்சு பாருமா. ஜெயந்தி, இனிமே அதை பத்தியெல்லாம் யோசிக்காதம்மா. பேசாம இருக்கிறதாம்மா நல்லது. செத்து போன பொண்ணுக்கு உயிர் கொடுக்க முயற்சி பண்ணாம உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கம்மா. இவ்வளவெல்லாம் பேசுறியேம்மா, உன்னை ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுமா. ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருந்தா அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க கூட பிடிக்காம வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா? இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக அந்த குழந்தையே யாருன்னு தெரியாத மாதிரி நடிப்பீங்களா? அம்மா ஜெயந்தி, எனக்கு தெரியுமா, உங்களால அப்படியெல்லாம் வெறுத்து ஒதுக்க முடியாது. பெத்த தாய்மானா என்னால மட்டும் எப்படிமா முடியும்? ஒருவேளை அந்த குழந்தை உயிரோட இருந்து என் கண் முன்னாடி வந்து நின்னுச்சுன்னா நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்ப்பா. அப்பா, இப்ப பேசினதெல்லாம் Da